தீவிரம் எடுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட ஆலோசனைகள். சின்னங்கள் கேட்குறாங்க. கூட்டணி அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தீவிர ஆலோசனையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. சின்னங்களை இப்போவே கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சண்டையிடுவது போல செய்திகள்லாம் பரப்பப்பட்டு வருகிறது. ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாணை பின்பற்றுகிறாரா விஜய் அப்படின்ற பார்வையும் நமக்கு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆந்திராவுடைய துணை முதல்வராக இருக்கிறதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் என்ன பண்ணுவார்னா, சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான், கட்சி தொடங்கினவர் தான். அவர் சாலைகளில் அப்பப்போ வாகனத்தை நிறுத்தி போட்டுட்டு போராட்டங்கள் செய்யவர் தான். காருக்கு மேலே ஏறி உட்காந்து பல வித்தகளை காட்டக்கூடியவர் தான். ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அவர் போராடுற இடத்துக்கு போவார். அவர் வெளியே வந்தால் இயல்பாக சந்திச்சிட முடியும். ஒரு 10,000 பேர் கூடுறாங்க அப்படின்னாலும் 10,000 பேரில் ஒரு 1000 பேருக்காக அவர் கை கொடுத்துட்டு போவார். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவு நடிகர்கள் கட்சி தொடங்கிட்டா நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம், அடுத்த எம்ஜிஆர் நாங்கள் தான் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வந்தாங்க. பல பேர் சொல்லிட்டு வந்தாலும் அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. எம்ஜிஆருடைய வாரிசு, அரசியல் வாரிசு நான் தான், இது எம்ஜிஆரே சொன்னார் அப்படின்னு சொல்லிலாம் ஒருத்தர் கட்சி தொடங்கி அவரே பூட்டிட்டு கிளம்பிட்டார். பிறகு அவர் பெயரை சொல்லி கட்சி தொடங்க பலர் இங்கே இல்லை. பலர் கட்சி வச்சுருக்காங்க, லெட்டர் பேர்டு கட்சி போல் இருக்குது. நீங்கள் இப்போ கட்சி தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துன்னு ஒரு கட்சியை தொடங்கிட்டோம், நமக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு வெளிவட்டாரங்கள் சொன்னாலும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு உங்களை யாரை நம்ப வச்சுருக்காங்க. நீங்கள் பவன் கல்யாணம் மாதிரி துணை முதல்வர் கேளுங்க கிடச்சிரும் அப்படின்னு. பவன் கல்யாணம் பின்பற்றியே நீங்கள் போடக்கூடிய கூட்டங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா திடுதுப்புன்னு பவன் கல்யாணம் வருவார், டீ கிளாஸோடு வருவார். அவர் கட்சி சின்னால் தான் சாலையோரம் நின்றுக்கிட்டு இங்கே போக விடுங்க, அங்கே போக விடுங்க சொல்லிக்கிட்டு எங்கேயாவது ரோட்டு ஓரத்தில் நின்றுவார். இல்லை நடு ரோட்டில் ஒரு 20-30 வாகனம் 100 வாகனத்தை போட்டுட்டு உட்காந்துருவார். அதுபோல தான் நீங்கள் சமீபத்தில் ஒரு மாநாடு நடத்துனீங்க. அதன் பிறகு நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே இருக்குது. போனால் 1000 பேர் 10,000 பேர், இல்லைனா போனால் தனியாக 2 பேர், காதுக்கே தெரியாத மாதிரி. மக்களுக்கு இயல்பாக நீங்கள் எங்கே எப்போ மாறுவீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியே போனாவே அவங்க கட்சிக்காரங்களாம் சொல்கிறாங்க, பல 1000 பேர் கூடுறாங்க, லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க, இதனால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்னு. அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில், அங்கே டிமாண்ட் இருக்குன்ற பட்சத்தில் ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது இயல்பாக அங்கே கிடைச்சிருச்சு அப்படின்னாவே ரொம்ப இயல்பாகிடும். அந்த இடங்களில் போய் கூட்டங்கள் மோதாது. இப்போ ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த பொருள் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, இங்கே மட்டும்தான்ப்பா கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் அங்கே போய் நிறையா கூடும். அதே கடைக்காரர் 10 இடங்களில் 10 கடையில் போட்டு அந்த பொருளை அங்கே வைக்கும் பொழுது அங்கே போய் சேர்ந்துடும். இது இயல்பாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நடிகர் விஜய் வெளியே வந்துட்டார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வெளியே வந்துட்டார் அப்படின்னாலே கூட்டம் கூடிடுது. இதை எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? மக்கள் பார்க்கத்தான் செய்வாங்க. நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக திரைத்துறையில் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் வெளியே வந்தால் இவரை திரும்ப பார்க்க முடியாதுன்னு ஒரு ஆர்வத்தில் செல்ஃபி எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுக்க நினைப்பாங்க, உங்ககிட்ட கை கொடுக்கணும்னு நினைக்க தான் செய்வாங்க. அதை நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் இயல்பாக போய் பழகும் பொழுது தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஐயோ கூட்டம் வராங்க பயந்து காருக்குள்ளேயே உட்காந்து போனீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் மக்களோட மக்களாக இயல்பாக இவர் நடிகர் விஜய்ப்பா அப்படி போனார்னா 4 பேர் சந்திக்கலாம்ப்பா, அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கலாம்ப்பா, அவர்கிட்ட ஒரு கருத்தை பேசலாம்ப்பா, அப்படி இருந்தால் தான் நீங்கள் மக்களுக்கான ஆளாக முடியும், மக்கள் மனதில் உட்கார முடியும். மேலோட்டமாக ரசிகர்கள் மனதிலே உட்கார்ந்து ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க வீட்டில் உள்ளவங்க வாக்க கூட வாங்கிட முடியுமா அப்படின்னா முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் ரசிகர்களையே கிட்ட விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்படி அடுத்த பவனாக மாறுவீங்க? துணை முதல்வர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம தனிச்சு போட்டிக்கிட்டுலாம் நம்ம இத்தனை வாக்கு இருக்குன்னு நிரூபிக்க முடியுமா நமக்கு தெரியாது. முதல்ல 234 தொகுதிகளிலேயும் ஆட்களை போட்டோம் அப்படின்னா அவன் ஒரு வேலையில் பார்த்து ஒவ்வொரு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பான். அதை சரி செய்ய இன்னொரு ஆளை நம்ம போட வேண்டியது இருக்கும். அதனால் கட்சி தொடங்கும் பொழுது கூட்டணியில் நாங்கள் வாங்க வந்துருங்க, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர்றோம், அதிகாரத்தில் பங்கு தர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நடிகர் விஜய் அவர்கள் இப்போ மறைமுகமாக நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வந்துடட்டுமா, அதுலேயும் மிகப்பெரிய ஒரு கட்சி, இவர் மேற்கோள் காட்டுறாரு ஒரு நடிகரை, அந்த கட்சியை கூப்பிட்றாரு, நான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கேன், இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சராங்க 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் துணை முதலமைச்சராக இருக்கேன். சரி, இப்போ அதிமுகவே உங்கள் கூட கூட்டணி வைக்குதுன்னா
2.5 வருஷம் ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், மீதி 2.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சர். சரி, இந்த 2.5 வருஷம் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அது வரைக்கும் நீங்கள் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருப்பீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு அமைச்சருக்கு போய் இருக்க மாட்டீங்க. ஒரு துறையை கொடுக்குறாங்கன்னா அந்த துறையில் என்ன சிக்கல் இருக்குன்னு இப்போ உள்ள அரசியல் பிரச்சனைகளில் கிட்டத்தட்ட இந்த துறையிலே இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னா அது எப்படியும் ஓராண்டுகள் ஆயிரும். இந்த சிக்கலில் தீர்வு செய்யணும், இதுக்காக ஒரு முன்திட்டம் இருக்கணும். அப்படின்னா இப்போ கல்வினா கல்வி எப்படி போய் மக்கள் இடத்துல சேர்க்கணும், கல்வி அரசு பள்ளிகள் எத்தனை இடங்களில் சேதமடைஞ்சிருக்கு, மருத்துவமனைகள்னால் இப்போ மருத்துவத்துறைனா மருத்துவத்துறையில் எத்தனை மருத்துவமனை செயல்பாட்டில் இருக்குது, எத்தனை மருத்துவமனைகளில் ஆள் இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது. பள்ளி கல்வித்துறைனா இப்போ எத்தனை பள்ளி மாணவர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏற்ற ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கா, ஆசிரியர்களுக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா, இப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே தெரியாம நாட்டின் முதலமைச்சராக உட்காந்து வெறும் அதிகாரிகளை மட்டுமே வேலை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு சினிமா கனவுல நீங்க கட்சி தொடங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களை யாரோ உங்க ஆள் மனதில் 6 மணிக்கு மேலே போய் பூந்து உட்காந்து ஒருவேளை எங்கள் அண்ணன் பொசியனெலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, யாரோ ஆள் மனதில் உட்காந்து இவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்குது, நீங்கள் மட்டும் இப்போ வெளியே வந்து ஆட்சியை பிடிச்சி கட்சியை தொடங்கி மக்கள் மத்தியில் உட்காந்து போட்ட ஓட்டு நீங்கள் தான் முதலமைச்சர், சந்தித்த முதல் தேர்தலில் முதலமைச்சர் ஆனார் விஜய், அப்படியே போய் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்திங்கன்னா வேற மாதிரி மக்கள் பிரச்சனைலாம் தீர்ந்து போகும். ஐயா சாமி நீங்கள் வந்தால் தான் எங்கள் வாழ்வாதாரம் மாறும் அப்படின்னு இந்த படங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுபோல தான் இருக்குது. யாரோ 6 மணிக்கு மேலே உங்ககிட்ட உட்காந்து மண்டையை கழுவி உங்களை கட்சி தொடங்க விட்ட மாதிரி தெரியுது எனக்கு. இல்லைன்னா யாராவது சொல்லிப்பாங்க, பவன் கல்யாணம் என்னங்க பவன் கல்யாணம், நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய ஸ்டாருங்க, பவன் கல்யாணம் 21 சீட்டு தான் எம்எல்ஏ, அவரே துணை முதலமைச்சர் கேட்கும்போது நீங்களாம் நின்னீங்கன்னா அசால்ட்டாக 60 இடங்களில் ஜெயிக்கலாம், 70 இடங்களில் ஜெயிக்கலாம். ஜெயிச்சு நீங்கள் துணை முதலமைச்சரே கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அண்ணன் சத்யராஜ் அவர்கள் சுயேட்சை வேட்பாளர் நினைக்கிறேன், சுயேட்சை வேட்பாளர் தான் நினைக்கிறேன், திரைப்படம் ஒன்று. அதில் ஒரே ஒரு எம்எல்ஏ இவரை வச்சு தான் நகரும் மொத்த ஆட்சியுமே. இவர் இந்த பக்கம் போயிட்டாருன்னா பிரகாஷ்ராஜ் ஆட்சி, அந்த பக்கம் போயிட்டாருன்னா இன்னொருத்தர் பக்கம் ஆட்சி. அப்படின்னும் போது எனக்கு பள்ளி கல்வித்துறையை கொடுங்களேன், இல்லை அண்ணங்க வச்சுக்கிறாரு, மருத்துவத்துறை கொடுங்க, இல்லை இவருக்கு வச்சுக்கிறாரு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு சீட்டு வச்சுருப்பீங்கள்ல, ஆமாம் முதல்வர் சீட்டு, அதை எனக்கு கொடுத்துருங்களேன், நீங்கள் சொல்கிற இடத்துல நான் கையெழுத்து போட்டு உட்காந்துட்றேன் அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை அந்த படத்தை பார்த்துட்டு இவர் வந்துட்டாரான்னு தெரில. நேரடியாக இப்போ இதனால் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் இருக்கான்னா இருக்குது, கண்டிப்பாக பெரிய மாற்றம் இருக்குது. என்னென்னா இந்த திரையரங்கில் சுற்றிக்கிட்டு இருந்த எல்லாரையும் கூட்டி கொண்டாந்து மாநாடுன்னு ஒரு இடத்த போட்டு அங்கே ஒரு அலப்பறையை பண்ணி, இதனால் வந்து உங்களுக்கு செலவு என்ன ஆயிருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒரு 5-10 லட்ச ரூபா செலவாயிருக்கும். நாற்காலியை உடச்சி போட்டது, குப்பையில் காசு கொடுத்தது, அப்புறம் இவங்களை வண்டி வச்சு ஏற்றிட்டு வந்த செலவு தான் அதிகம். உங்கள்கிட்டருந்து காசை ஈஸியாக பிடிங்கிடலாம்னு தெரியுது. இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும், அண்ணே நீங்கள் இப்படி திரும்புங்க மீசையை முறுக்குங்க வீரப்பமாக இருக்கீங்கண்ணே, நீங்கள் மட்டும் வட்டிக்கு கடன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க எனக்கே பார்க்க பயமாக இருக்குண்ணே கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க இந்த அரசியல் கட்சி நான் படப்படுத்து போயிடும், நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யலாம், அது செய்யலாம், இது செய்யலாம்னு 6 மணிக்கு மேலே எவனோ உட்காந்து உங்கள் மண்டையை கழுவுனது பெயரில் கட்சியை தொடங்கி எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் தெரியல. நாம் தமிழர் கட்சி போராடிச்சு இல்லையா, அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்துருப்பாங்க போல, எடுத்து அப்படியே பார்த்து வாசிக்கிறது, கொஞ்சம் சத்தமாக பேசான்னு சொல்லிட்டு இவரே சத்தம் போடுறது. நடிகர் விஜய் இன்னைக்கு கட்சி தொடங்கிட்டாரு, நாளைக்கு வெல்றாரு வெல்லலை அது அடுத்த கட்டம். ஏன்னா இவர் கூட்டணி போய் நம்ம அதிகாரத்தை பிடிச்சிருவோம், ஆட்சி அதிகாரத்தில் பாதி பங்கு கட்டு போயிடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டார். தனித்து போட்டியிடுவோம்ன்ற மனநிலையில் அவர் இல்லை. அதை பார்க்கும்போது தெரியுது. ஒருவேளை அவர் தனித்து போட்டியிட்டாலும் நடிகர் விஜய்க்கு பாதிப்பு இருக்கான்னா பெரிதளவில் பாதிப்பு இருக்காது. ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா நட்டத்தில் போகிற மாதிரி இருந்தால் மூடிட்டு போயிடலாம், தொழிலை மூடிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இவர் ஒருவேளை அரசியலில் ஒரு தேர்தலில் சந்தித்து வெற்றி பெற முடியலன்னா 2வது தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கான மனநிலை இவருக்கு இருந்தாலும் இவரை பின்பற்றி வரக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு குறைவு. எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை போல தொடர் தோல்வியாளாக இருந்தாலும் அடுத்த முறை என்று மக்களிடம் தொடர்ந்து மக்கள் குறைகளை கேட்க ஓடுவது போல இங்கே விஜயின் ரசிகர்கள் போவார்களா அப்படின்னா இல்லை. முதல்ல மக்கள் பிரச்சனைனா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அந்த களத்தில் இருப்பாங்க. நிர்வாகிகளால் முடியலை, அது பெரிய அளவில் போராட்டமாக முன்னெடுக்கணும் என்று எடுக்க வைக்கக்கூடிய பட்சத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் களத்துக்கு போவாங்க. அதே போல் நீங்கள் போவீங்களான்னா சின்ன பிரச்சனை கூட உங்கள் ரசிகர்கள் இங்கே போகிறதில்லை.
ஏதாவது தலைமை அறிவிச்சா போகும். கட்சின்னா அது அப்படிதான், ஒரு தலைமை ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவிக்கும். அதை இல்லாமல் கட்சியை சார்ந்தவர்கள் மக்கள் பிரச்சனையில மக்கள்கிட்ட போய் நிற்கணும். நீங்கள் நினச்சிட்டீங்க ஒரு ரசிகர் மன்றத்தை போய் கிளை வாரியாக வச்சுட்டோம், ரசிகர் மன்றங்களை வச்சு நம்ம பல நல்ல உதவிகளை செய்யுங்க, நல்லது. நீங்கள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வந்தது, ஒரு டிபேட் போச்சு. என்னதான் இருந்தாலும் இயக்கம் நடத்துகிற விஜய் ரசிகர்கள் பல இடங்களில் வாக்குகளை வாங்கி வார்டு உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் ஒரு கவுன்சிலராக ஆக முடிஞ்சது. நாம் தமிழர் கட்சியால் ஆக முடியல. இன்னை வரைக்கும் ஒரு விமர்சனம் இருக்குது, நாம் தமிழர் கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்னு. அதெல்லாம் தெரியாமல் பேச வராதிங்க. நாம் தமிழர் கட்சியில் கன்னியாகுமரியிலே கவுன்சிலர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் கவுன்சிலர்கள் இருக்காங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறணும். தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் கவுன்சிலர்கள் இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கவுன்சிலர் இருக்காங்க இல்லையா, இவங்க நாம் தமிழர் கட்சி இவங்க கொள்கை இதுதான் வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விஜயனுடைய மக்கள் இயக்கம் இருந்தது இல்லையா, அந்த இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா எப்படியும் விஜய் கட்சி தொடங்க போகிறாரு. ஒரு காலத்தில் நம்ம கூட வந்தாலும் வந்திருக்கலாம், இல்லை அந்த பக்கம் அதிமுகவுக்கு போகலாம், இல்லை திமுகவுக்கு போகலாம் என்ற நம்பிக்கையில் இந்த கட்சிக்காரங்களும் கூட வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பொதுவான ஆள், இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். எப்படியும் கட்சி தொடங்கினா யாருக்கோ ஒரு ஆதரவாக நிற்கணும், தனிச்சு போட்டியிட மாட்டேங்குன்னு தெரியும். ஏன்னா மாநில அரசையோ மத்திய அரசையோ துணிந்து கேள்வி கேட்கக்கூடிய திறமை உங்களுக்கு உச்ச நட்சத்திரமாக நடிச்சுக்கிட்டு இருந்த போதே கிடையாது. அந்த துணிவு உங்கள்கிட்ட கிடையாது. அண்ணன் சூர்யா அவர்களுக்கு இருந்த துணிவு கூட உங்கள்கிட்ட இல்லை. அது தெளிவாக அது நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும், நீங்கள் என்னை எவ்வளோ திட்டினாலும் அதை நீங்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கணும். திரைப்படத்தில் மட்டுமே காட்டி வீரமாக பேசி மட்டுமே ஒரு அரசியல் மாற்றத்தை மக்கள் மனதில் போய் விதைச்சிட முடியாது. இவருக்கு இந்த அரசியல் ஒரு வேளை இந்த கை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அவர் படம் நடிக்க போயிடுவார். அதற்கான முன்னோடி யார் இருக்கா, ஐயா கமல் அவர்கள் இருக்காங்க. தொடர்ச்சியாக 2019 எல்லாரும் சட்டமன்றத்தை குறி வச்சு போட்டிடுவாங்க. இவர் நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கே வந்துட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பிரித்தாலும், எங்களுக்கும் விழக்கூடிய வாக்கெல்லாம் பிரித்தார். நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் மையம், எல்லாரையும் எதிர்ப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒதுப்போம் அப்படின்னு வந்தார். கடைசியில் போய் எங்கே சேரணுமோ அங்கே சேர்ந்துட்டார். யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அதே இடத்துல போய் அவர் நின்றுட்டார். இப்போ நீங்கள் யாரை எதிர்த்து கட்சி தொடங்கியிருக்கலோ அந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 60% இருக்குன்னு வச்சுக்கோமே, முழுசாக சொல்ல முடியாது, ஒரு 60% இருக்குது. நீங்கள் அங்கே போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பாதிக்கப்படக்கூடாது விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர் ரசிகராக இருந்தாங்க, கட்சியில் வந்தாங்க, கட்சியில் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லைன்னா கூட அவங்க திரையரங்கில் உங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்துக்கிடுவாங்க. ஆனால் உங்களை நம்பி பொதுமக்கள்னு சிலர், ஏதாவது இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுற சில பேர், யாரையும் பிடிக்காத உங்களை பிடிச்சவங்க, இவர் இப்போ திரைப்படத்திலே அப்படி நடிக்கிறாரு, உங்களுக்கு இப்படி வாக்கு செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லி மக்களாகி நீங்கள் யாராவது அவர் போய் ஓட்டு போட்டிங்கன்னா நட்டம்தான். நடிகர் கமல் அவர்கள் எப்படி உங்களை நட்டாந்தத்தில் விட்டுட்டு போனாரா மக்களை, அப்படி விஜய் விட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா தமிழக அரசியலில் அண்ணன் சீமானுடைய நகர்த்தி விட்டு போக முடியாத ஒரு காலங்கள் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தளவு கொலை, அதாவது கட்சியின் பொறுப்புக்காக கொலை பண்ணுறது, வெட்டுறது, ஆள் கடத்துறது போன்ற அரசியல் சூழல் தான் இருந்தது இந்த 60 ஆண்டுகளில். டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ண முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இருக்கும்போது தான். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு தான் இப்படியும் அரசியல் செய்ய முடியுமா இளைஞர்களை வச்சு, இப்படியும் இளைஞர்களை நாம் நகர்த்தி விட முடியும் அரசியல் களத்திற்கென்று உருவாக்கியவர் அண்ணன் சீமான். இதை அவரை நீங்கள் தவிர்த்தரலாம், அவருடைய கொள்கைகளை நீங்கள் தவிர்த்தர முடியாது, அவர் வச்ச முன்வாதங்களை நீங்கள் தவிர்த்துட்டு போக முடியாது. நக்கல் வேணா அடிச்சு போகலாம், வைத்தறிச்சல வேற எதுவும் பேசிட்டு வேணா போகலாம். ஏன்னா டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் இப்படி அசிங்கமாக மேடையில் திட்டாரு, கோவத்தினுடைய வெளிப்பாடாக தான் இருக்கும். ஆமாம், இந்த மண்ணின் ஆற்று மலைகள் கொள்ளடிக்கப்படும் போதும், மலைகள் உடைக்கப்படும் பொழுதும், இந்த மண்ணின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிலவளங்கள் சூறையாடப்படும் பொழுதும், கற்பழிப்புகள் நடைபெறும் பொழுதும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும் போதும் அவர் கோவத்தில் பேசதான் செய்வார். ஏன்னா இந்த மண்ணின் மகன், அவர் இந்த மண்ணிற்கானவர், இந்த மண்ணின் மக்களுக்காக தொடர்ச்சியாக நிற்கக்கூடியவர், அதனால் அவர் பேசுவார். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கமல் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட அப்படி தான் அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இப்போ 2019 என்னங்க கமல் இப்படி கட்சி தொடங்கிட்டார் அப்படின்போது எல்லாம் அண்ணன் தான் காரணம் அப்படின்வாங்க. எந்த அண்ணன்? நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன் தான் காரணம். எதுக்கு அப்படின்னு? ஆமாம், இவரை டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, அரசியல் பண்ணுறாருன்னும் போது கமலுக்கு கூட ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ அழகாக அரசியல் பண்ண முடியுது. ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் பதவிக்காக கொள்ளை இதெல்லாம் எதுவுமே நடத்தப்படலை, ஆள் கடத்தப்படலை. இது போன்ற ஒரு சிறந்த ஒரு அரசியலை முன்னகர்த்தி கொண்டு போக முடியும், இளைஞர்களை நல்வழிப்படுத்த முடியும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் விதைத்த விதை நடிகர் கமல் அவர்கள் கட்சி தொடங்குறாங்க. அவர் கட்சி தொடங்குவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம்.
ஒரு ஈகோவின் காரணமாக கூட அவர் கட்சி தொடங்கிட்டாரு, ரஜினி முந்திரணுன்றதுக்காக கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அவர் தொடங்கியதின் பெயரில் தான் இப்போ நடிகர் விஜயும் தொடங்கியிருக்காரு. 2 பேரும் சொல்லுவாங்க ஊழல் ஊழல் தலைவிரிச்சாடுது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, மேலோட்டமாக எதையுமே சொல்லிட்டு போகக்கூடாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சின்னு வரவே 2016 ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வெளியிடுது. அது பெரிய விவாதமே எடுத்துக்கொள்ளப்படுது. தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதங்கள் டிபேட் வைக்கப்படுது. ஆடு மாடு மேய்ப்பதை எப்படி அரசு பணி ஆக்குவீங்க அப்படின்னு, மருத்துவம் எப்படி இலவசம், ஏற்கனவே இலவசமாக தானே இருக்குன்னு பேசுவாங்க. அது எல்லாவற்றைக்குமான 2016 ஆட்சி வரைவு நாம் தமிழர் கட்சி, இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி ORG வெப்சைட்டில் இருக்குது. ஆட்சி வரைவு 2016 போடுங்க, எல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு 2016 போடுங்க, அதில் இருக்குது. நீங்கள் அதை படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு நீங்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்தணுமா இல்லை திமுகவுடையே போய் ஒண்டி போனேன் கமலுக்கு வாக்கு செலுத்தணுமா முடிவு பண்ணுங்கள். கமல் திமுகவுக்கு போனார், அதிகபட்சம் ஒரு MP சீட்டு, துணை முதல்வரும் கொடுக்க மாட்டான், MP சீட்டு. ஏன்னா இங்கே திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியும் கிடையாது, 8 கணி தான் இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான். அதிமுகவிலையும் அப்படித்தான். இப்போ நீங்கள் ஒரு கட்சி தொடங்கி, இப்போ நீங்கள் தமிழக வெற்றிக்கழகம் தொடங்கியிருக்கீங்க, திமுக இல்லை அதிமுக பிஜேபி 3 அடிக்கிறீங்க, காங்கிரஸ் நீங்கள் தொடரதே இல்லை, ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. எனக்கே விமர்சனம் இருக்குது. ஒருவேளை காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா அவங்க ஒரு அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக ரொம்ப தொந்தரவாக இருக்குது காங்கிரஸுக்கு, அதை கலட்டி விட்டுட்டு ரசிகர்கள் பட்டாளம் பெருசாக இருக்குது விஜய், இவரை ஆட்சியில் உட்கார வச்சோம்னா எப்படி இருக்கணும். நீங்கள் வச்சு பாருங்கள், கூட்டணி வச்சு பாருங்கள். இங்கே இனத்தை கொன்று குவிச்சனோட நீங்கள் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சிட முடியுமா? அரசியல் செய்ய நாங்கள் விட்டுருவோமா? அப்படிலாம் எந்த காலத்தையும் நடக்காது. இதனால் பாதிக்கப்பட போகிறது விஜயனாலையும் கமலாலையும் பாதிக்கப்படக்கூடியது மக்களாகி நீங்கள் தான். மாற்றுன்னு வருவாங்க, எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உங்களுக்காக இந்த பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சீமானின் போராட்டம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அல்லது நாம் தமிழர் கட்சி வெப்சைட்டில், இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரன் எப்படியா ஒருத்தன்ட்டு கேளுங்க எத்தனை போராட்டங்களில் பங்கேற்றதுன்னு. 2010 கட்சி தொடங்கினாலும் 2016 தான் போட்டிடுது. இந்த 5 ஆண்டுகள் இடையில எத்தனையோ போராட்டங்கள். கல்யாணம் பண்ணி முதல் நாள் கல்யாணம், 2ஆம் நாள் போராட்ட காலத்தில் அண்ணியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது போறலாம் நடிகர் விஜய் வருவாரா? நடிகர் விஜய் பத்திரிகையாளர் இப்படி போங்க அப்படி போன்றன்றாரு, ரசிகர்களை அவர் தள்ளியே வைக்கிறார். ஏன்னா தெரியுது ரசிகர்களால் நமக்கே பெரிய ஆபத்துன்னு. கமல் அவர்கள் வருவார், ஒரு நாற்காலியை போட்டுக்குருவார், தூரமான செய்தியாளர் சந்திப்பார், போயிடுவார். அவர் சொல்கிற பதில் அவருக்கு மட்டும்தான் புரியும், மற்ற யாருக்குமே புரியாது. ஏன்னா அப்படி ஒரு பதிலை சொல்லுவார். கமலே எங்கள் கட்சியினுடைய கொள்கை 2016 ஆட்சி வரைவை பார்த்துட்டு தான் காப்பி அடித்து தான் அவர் ஒரு சிலதான் மாற்றங்களை பண்ணி தான் கட்சியின் கொள்கைன்னு வரைவில் கொடுத்தாரு, இதெல்லாம் எங்கள் செய்வோம்னு. நடிகர் விஜய் இன்னும் எங்கள் கட்சியினுடைய கொள்கை, எங்கள் கலதையே பல எடுத்துகிட்டு போனார். எங்கள் கட்சியினுடைய சரி தம்பி நீங்கள் அண்ணன் கூட விட்டுருக்கலாம், எங்கள் கட்சியின் கொள்கையில் 2026 தான் தெரியும். இன்னும் 6 மாதம், அதிகபட்சம் 8 மாதம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. இப்போ போய் சின்னம் கேட்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. சின்னம் எந்த சின்னமாக இருந்தாலும் வாக்கு செலுத்துறதுக்கு மக்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் கொள்கை என்னன்னு மக்களுக்கு சொல்லணும். இன்னும் கொள்கை என்னன்னே சொல்ல, கொள்கை தலைவர்களை மட்டும் அறிவிச்சிட்டா போதாது. இவர் எங்கள் அண்ணன், இவர் எங்கள் சித்தப்பா, இவர் எங்கள் பெரியப்பா, இவங்கெல்லாம் நல்லவங்க, இப்போ இவங்களை பார்த்து எனக்கு ஓட்டு போட்டுருங்க. பிரமாதம். காமராசர் ரொம்ப நல்லவர், வீரமங்க வேலுநாச்சார் போர் பண்ணவங்க, இவங்கெல்லாம் பாட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் போட மாட்டாங்க. கட்சியின் கொள்கை என்னன்னு முதல்ல மக்கள் மத்தியில் அறிவிச்சிட்டு வாங்க. உங்கள் ஆள் மனதில் யாரோ நீங்கள் தான் அடுத்த பவன் கல்யாணம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. வெரி ராங் ப்ரோ, பார்த்துருங்க ப்ரோ, இவங்க மிக ஆபத்தானவங்க ப்ரோ. பல இளைஞர்கள் பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்களை நீங்கள் நல்வழிப்படுத்த தான் பார்க்கணுமே ஒழிய, நீங்கள் இப்படியே விசிலடிச்சாங்க குஞ்சுகளாக வச்சுக்கிட்டு திரையரங்கின் வாசல்லேருந்து அப்படியே கூட்டங்களை கொண்டு மாநாட்டில் நிறுத்தி வச்சுக்கிட்டு அவங்களை இன்னும் அப்படியே அடிமுட்டாளாக ஆகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒரு நல்லது சொன்னால் அதை 10 பேர் கேட்கணும். முதல்ல கட்சியினுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்யுங்க.